போன வீடியோல பெண் குயின், அதாவது எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு அழகு ஒரு விலங்கா இருந்துச்சு. விலங்குல ஒரு உயிரினமா அப்படி இருந்துச்சு. அதோட விஷயங்கள் ரொம்ப விசித்திரமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோல விஷயங்கள் சுவாரஸ்யம் அப்பாற்பட்டது. இந்த வீடியோல அதிர்ச்சி தானே, ஆமா, அதிர்ச்சியான விஷயங்களை ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அப்படி என்னடா பெண் குயின்ல அதிர்ச்சியா இருக்க போது சொல்லுங்க ப்ரோ. என்ன அதிர்ச்சின்னா, முதல் விஷயம் ஆண் பெண் குயின் தன்னுடைய குஞ்சுக்கு பால் கொடுக்கும். என்னங்க சொல்றீங்க? உண்மையிலே அதிர்ச்சி இருக்கு ஒத்துக்கிறேன். இது எப்படி அப்படின்றத போக சொல்றேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்றேன். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் கேள்விகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நானும் போக கேட்டுக்கிறேன். நீங்க ஆரம்பிங்க. இப்ப பெண் குயின்களுக்குள்ள சண்டை நடக்கும், பயங்கரமா அதிரடி நடக்கும். யாருக்குள்ள? அந்த குடும்பத்துக்குள்ளயா இல்ல வேற இது கூடயா? வேற பெண் குயின்களுக்குள்ள சண்டை நடக்கும். அது எப்படி நடக்கும்னா, போன வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பெண் குயின்கள் இந்த கல்லை மாத்தி இனப்பெருக்கத்துக்கு தயாராகும், இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆமா, இத ஒரு தடவை சொல்லிடுவோம். அப்பதான் இத புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியும். ஒரு ஆண் பெண் குயின் ஒரு கல்லை பளபளப்பான கல்லை கொண்டு பெண் குயின் கிட்ட கொடுக்கும். அதாவது பெண் குயின் கிட்ட கொடுக்கும். பெண் குயின், ஆமா, அதை எடுத்த உடனே அது பிடிச்சிருந்தா அந்த பெண் குயின் அதை வாங்கி வச்சுக்கிட்டு இனச்சேர்க்கைக்கு தயாரா சொல்லிடும். ஆமா, அதுக்கு பிடிக்கலன்னா அதை தட்டி விட்டு வேற ஆணை தேட போயிடும். சோ இந்த கல்லு எதுக்கு உதவுது அப்படின்னா, அந்த கல்லு கிடைச்சதுக்கு அப்புறம் இனச்சேர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய கல்லை இந்த மாதிரி திரட்டி ஒரு கூடு மாதிரி கட்டிடுவாங்க சுத்தி வச்சு. அதுக்கு மேலதான் முட்டை போடுவாங்க. ஏன்னா அந்த இடம் குளிர்ந்த இடம், தரையில முட்டை போட்டா முட்டை பொரிக்காது. அதனால அந்த கல்லு இருக்கணும், அந்த கல்லுக்கு மேல முட்டை போட்டு அடக்காக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது நடக்குது. இப்ப இதுல என்ன நடக்கும்னா, சில நேரங்கள்ல இந்த 2-3 ஆண் குயின் போய் தேட ஆரம்பிக்கும். சாரி, ஆண் பெண் குயின் போய் தேட ஆரம்பிக்கும் கல்ல இனச்சேர்க்கைக்காக, குடுக்கறதுக்காக தேடும் போது ஒரே ஒரு கல்லு மாட்டிருச்சுன்னு வைங்க. இப்ப 2 பேர் பாத்துட்டானுங்க ஒண்ணு. அப்ப அதுக்கு எவன் போய் முதல்ல எடுக்கிறான்னு படப்படன்னு ஓடும். இவங்க 2 பேர் ஓட போறாங்க. ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடி போய் அதை எடுத்துரும். ஒண்ணு கவ்விருச்சுன்னு வைங்க, இன்னொன்னு வெறி ஆயிரும். இருந்தது ஒண்ணு இவன் எடுத்துட்டான்டா. நமக்கு எப்படி ஒரு விஷயம் இருக்கு, நம்ம எடுக்கிறதுக்குள்ள இன்னொரு ஆள் எடுத்தா நம்ம கோவம் வரும்ல. அந்த மாதிரி கோவம் சத்துன்னு அடிச்சிருவான் இன்னொருத்தன், அந்த எடுக்காதவன் அடிச்சிருவான். மொரட்டாளா இருக்கானே. வச்ச உடனே அந்த எடுத்தவன் அந்த கல்லை கீழே வச்சுட்டு என்னையும் அடிக்கிறான்னு சண்டைக்கு போகும். இப்ப 2 பேருமே ஆரம்பத்துல அந்த அழகை வச்சு மோதிக்கும், அந்த பீக் பகுதியை வச்சு அடிச்சுக்கும், கத்தும், பயங்கரமா போயிடும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதோடைய ரெக்க பொறுத்த வரைக்கும் பயங்கர வெயிட் ஆனது, தடிமண்ணானது. அதனால அத பிளிப்பர் ஸ்லாப்னே சொல்லுவாங்க. ரெண்டும் வச்சு பலார்னு 2 பேரும் அடிச்சுக்குவானுங்க. அப்படி அடிக்கும் போது எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த கல்லு. அந்த மாதிரி சண்டை போடும். மனிதர்கள் தான் பெண்ணுக்கு அடிச்சுக்கிட்டு நாடுறா, என்ன கழுத பெண் குயினுமா, ஏன்டா அப்படி பண்ற? சொல்ற கேளுங்க. இந்த மாதிரி அடிச்சுக்கும் போது என்ன நடக்கும்னா, தோல்வியை யார் ஒத்துக்கிறாங்களோ அவன் தலையை கீழே போட்டுருவான். நான் தோத்துட்டேன்னு லைட்டா பின்னாடி நான் வந்துருவான். அப்படின்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். தோத்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சவன் அந்த கல்லை எடுத்துட்டு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு கிளம்பிடுவான். இன்னொருத்தன் அடி வாங்கினவன் வேற கல்ல தேடி மறுபடியும் அலையா. ஒரு நிமிஷம், இப்போ இந்த தோத்தவன் போய் ஆளை கூட்டு வந்தானா என்ன பண்றது? ஆளை கூட்டு வந்தா எவனும் வரமாட்டாங்க. ஏன்னா இந்த இதுல அந்த குணமே கிடையாது, பழி வாங்குற குணம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதனால ஆளை கூட்டு வராம, சரி இவன் வெயிட்டான ஆளு, பெரிய தலை கட்டு, ஆமா போட்டோன்னு விட்டுட்டு வேற சின்ன பசங்க கூட மோதிக்கலான்னு, இல்லாட்டினா வேற கல்ல தேட போயிரு. ஆமா, வேற கல்ல தேடுறதுலதான் மோதலே வரும். எனக்கு இப்போ ஒரு சந்தேகம். இப்போ ஒரு டால்பின் ஒரு கல்ல கொண்டு வந்து கொடுக்குது. சாரி, அதான் அந்த பெண்குயினுக்கும் டால்பினுக்கும் போச்சு. சரி, ஓகே. ஒரு பெண்குயின், ஓகே, ஒரு பெண்குயின் ஒரு ஆண் பெண்குயின் ஒரு கல்லை கொண்டு வந்து ஒரு பெண் பெண்குயின்ட்ட கொடுக்குது. இன்னொரு ஆண் பெண்குயினும் ஒரு கல்லை கொண்டு வந்து அதே பெண்குயின்ட்ட கொடுக்குது. இப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா அது பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கும் அது அவன் ஆளு, நம்ம ஊழல போக கூடாதுன்னு அந்த ஒரு புரிதல் இருக்கும். அதனால வேற ஒரு பெண்குயினை தேடிதான் அந்த ஆண் பெண்குயின் போகும். ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை கட்டாயம் அப்படின்னா சண்டை தான் நடக்கும். ஆண்களுக்கு 2 பேருக்கு நடுவுல ஏற்கனவே இது ஏன் ஆள்றா, ஏற்கனவே பார்த்தது, நீ என்ன கொண்டு வர புதுசா, அதை வேணா என்கிட்ட கொடுன்னு அந்த மாதிரி வேணா சண்டை நடக்குமே ஒழிய,
பெண்குயின் வந்து பெண் வந்து அப்படியே வேடிக்கை தான் பார்க்கும் இந்த மாதிரி நடந்தா. தெரிஞ்சதுதானே. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, சில நேரங்கள்ல மேட்டிங் கால் வந்து ஆண் பெண்குயின் பண்ணும். ஏன்னா இந்த கல்லை வச்சு மேட்டிங் பண்றதுக்கு இருக்கிறது வந்து வெறும் 5 இனம் தான். 5 இனம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அடல்லி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் சிலது ஜென்டு, இந்த மாதிரியான பெண்குயின்ல மொத்தமே 5 தான். கல்ல வச்சு 18 இருக்கு. மொத்தம் 18. அதுல நீங்க சொல்றது கரெக்ட். ஆமா, 5. ஓகே. ஆனா மிச்சந்து வந்து குழி தோண்டி அதுல வந்து முட்டை போடும். சிலது வெயில் சார்ந்த இடங்கள்ல வாழ்றது, சிலது இந்த எம்பரர் பென்குயின் வந்து ரொம்ப பனி கட்டியில வாழ்றனால அது வந்து அதனுடைய காலுக்கு மேல முட்டையை வச்சுக்கும். ஏன்னா அந்த இடத்துல கல்லு கிடைக்காது, தேடவும் முடியாதுன்றனால. அதுக்கப்புறம் இன்னும் சில பென்குயின் இனங்கள் வந்து புதருக்குள்ள போய் முட்டை போடும், இல்லைன்னா பாறை இடுக்குகள்ல முட்டை போடும். இந்த மாதிரிலாம் வித்தியாசம் இருக்கு, ஏன்னா குழம்பிடக்கூடாதுன்றதுக்காக. இப்ப இந்த கல்லை வச்சு அடிதடி நடக்கும் இல்ல, இதுல திருட்டுத்தனமும் நடக்கும். இப்ப ஒரு பென்குயின் வந்து இனச்சேர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கல்லு தானே ஃபர்ஸ்ட் ஆண் கொண்டு வந்து கொடுத்துருக்கும், அதை பாதுகாத்து வச்சுக்கும். அடுத்து அந்த குடும்ப தலைவன் போய் இன்னும் நிறைய அந்த கற்களை போய் தேட போவான். ஏன்னா தேடி கொண்டு வந்து வச்சு ஒரு கூடு மாதிரி பண்ணாதான் அதுல முட்டை போட முடியும். ஸோ முட்டை போடுறதுக்குள்ள நிறைய கல்லு வேணும்னு தேடி ஒன்னொன்னா கொண்டு வந்து பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டே இருப்பான். இப்ப என்ன நடக்கும்னா, வேற ஒரு ஆண் பென்குயின் வந்து இதை நோட்டமிடும். நம்ம வந்து ஏன் தேடி அலைஞ்சுக்கிட்டு கவனிக்காத போது அப்படியே ஆட்டையை போட்டு நம்ம கொண்டு போயிடுவோம்னு சொல்லி மெல்ல அது வந்து வரும். அது வரும்போதே இந்த பொம்பளை பெண்குயின் வந்து பாத்துருச்சுன்னு வைங்களேன், அப்படியே வந்து அலற ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் சவுண்டு போடுவீங்க வராத அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண் பெண்குயின் வந்து தயங்கி தான் வரும். ஏன் அப்படின்னா அதுக்கு தெரியும்ல நம்ம திருடத்தான், அதனால தயங்கும். இப்ப என்ன நடக்கும்னா, நிறைய பெண்குயின்கள் வந்து இதே மாதிரி கூடு கட்டுறதுக்கு பக்கத்துல சேமிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப அதை பார்த்த உடனே, ஒரு ஆண் உள்ள வர்றதை பார்த்த உடனே எல்லாரும் சேர்ந்து அடிச்சு துரத்திடுவாங்க. இங்க வராத, திருட்டுத்தனம் பண்ணாத, உழைச்சு சம்பாதிடான்ற மாதிரி அடிச்சு வந்து அடிச்ச மாதிரி இருக்கு. அது அதுக்கப்புறம் ஆண் பெண்குயின் வந்து ஓடி போயிடும். இப்ப இந்த மாதிரி சண்டை நடக்கும். ஆனா இப்படியும் நடக்கும். எப்படின்னா, ஒரு ஆண் பெண்குயினுக்காக 2 பெண்குயின்கள் வந்து அடிச்சுக்கிறது. இது எப்ப நடக்கும்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு முதல் வருஷம் ஒரு XY அப்படின்னு, X வந்து ஆண், Y வந்து பெண். இப்ப 2 பேரும் இனச்சேர்க்கை முடியுது, குஞ்சு பிறந்துருது. அதுக்கப்புறம் அந்த குஞ்சு தனியா போயிருது. இப்ப அடுத்த வருஷம் வரும்போது எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு மறுபடியும் வந்து இனச்சேர்க்கை வரும்போது வரும். இந்த X, Y இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து வரும். இப்ப என்ன நடக்கும்னா, சில பெண்குயின்கள் இனங்கள் வந்து அதே ஆளை தான் மறுபடியும் தேர்ந்தெடுக்கும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, குரலை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு எப்படி கைரேகை மனிதர்களுக்கு வெவ்வேறு மாதிரி இருக்கும், அது மாதிரி பெண்குயின்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதனுடைய குரல், எல்லாருடைய குரல் ஒரே மாதிரி இருக்காது. ஆயிரக்கணக்கான பெண்குயின்கள் ஒரே இடத்துல சத்தம் போடும்போது அதனுடைய இணை யாரு, அதனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரு அப்படின்றத தனியா அதுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த டிஃபரெண்ட் இருக்கும். ஒரே ஒரு கேவலமான டவுட் தான், இன்னொரு மாதிரி மிமிக்ரி பண்ணா மிமிக்ரிலாம் இதுல நடக்கவே நடக்காது. அதுக்கு அந்த இதுவே கிடையாது. சோ அந்த சத்தம். இன்னொன்னு என்னன்னா, முக அமைப்பு. அதுங்களுக்குள்ள அந்த எத்தனை டாட் இருக்கு, அதுக்கு அந்த ஞாபக சக்தி இருக்கு. இயற்கை கொடுத்த ஒரு கொடை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இனச்சேர்க்கைக்கு இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப எம்பரர் பெண்குயின் இனங்கள் இருக்கிறதுலே பெருசு. அவங்க வந்து வருஷம் ரேரா தான் ஒரே ஆள் கூட சேரும். அது அப்படியே மாறி தான் சேர்ந்து ரேண்டமா தான் இருக்கும். ஆனா இந்த அடல்லி மாதிரியான பெண்குயின்கள் வந்து வருஷம் ஒரே இது கூட ஒரு 6 மாசம் சேர்ந்து வாழ்ந்துட்டு அடுத்த 6 மாசம் தனித்தனியா பிரிஞ்சு எல்லாம் போயிட்டாலும், அடுத்து இனச்சேர்க்கை பண்றதுக்கு வரும்போது ஆண் வந்து சத்தம் போடும், தன்னுடைய குரல்ல வந்து காட்டும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப பெண்குயின் உதாரணத்துக்கு X கத்துது, Y வந்து வருது, என் ஆள் அங்கதான் இருக்கான்னு சொல்லி அடையாளம் கண்டுட்டு அதுவும் வந்து சத்தம் போடும், நான் தான் வர்றதுன்னு. இப்ப இன்னொரு பெண்குயின் இசட்னு ஒரு பெண் வருதுன்னு வைங்க, அது வந்து இந்த எக்ஸோடைய சத்தம் பிடிச்சு போயிருச்சு, ஆஹா இவன் பயங்கரமான ஆளா இருப்பான் போலன்னு. இப்ப நான் உன்னை லவ் பண்றேன்னு இசட் புதுசா வந்துருச்சுன்னா
அப்ப வந்து தர்மடி தான் விழும். இந்த இசட்டுக்கும் ஒய்க்கும் சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். ஒய் வந்து இது ஏன் ஆளு, போன வருஷம் என் கூட இருந்தாங்க, அது போன வருஷம், இந்த வருஷம் இது ஏன் ஆளு, எனக்கு பிடிக்குது, நான் இப்ப இவனை லவ் பண்றேன். இசட்டு ஏன் இப்படி துரோகம் பண்ணுது? இப்ப எக்ஸ் என்ன பண்ணும்னா சண்டைய வந்து முடிச்சு வைக்காது, யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்க கூட இனச்சேர்க்கை பண்ணுவோன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுவோம். பெண்கள் 2 பேரும் வந்து பயங்கரமா சண்டை நடக்கும், ஜெயிக்கிறது அது ரத்த காய அளவுக்கு கூட போகும். ஆண்கள் கூட இந்த அளவுக்கு வந்து சண்டை போட மாட்டாங்க இந்த கல்லுக்காக. பெண்கள் ஒரு ஆணுக்காக அந்த ரத்தம் வர்ற அளவுக்கு சண்டை போடும். ஆனா நல்லா இருக்கு ப்ரோ, பெண்கள் ஆணுக்காக சண்டை போடுறது. அந்த மாதிரி சண்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெயிக்கிறது வரும், தோக்குறது நம்ம வேற ஆளை பார்ப்போம்னு கிளம்பி போயிடும். ஸோ இந்த மாதிரி பயங்கரமான அடிதடி எல்லாமே வந்து பெண்குயின்களுக்குள்ள வரும். இப்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. எம்பரர் பென்குயின்ஸ் பத்தி நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. என்னன்னா 60 இருந்து 75 நாள் ஆகும் முட்டையில இருந்து குஞ்சு வெளியே வர்றதுக்குன்னு. ஆனா பல பெண்குயின்கள், அதாவது ஒட்டுமொத்த எல்லா இனமும் அப்படின்னா கிடையாது. ஒரு சில இனம் வந்து 34 நாள்லயே வந்து முட்டை பொறிச்சு வெளியே வந்துடும், ஒரு சில இனம் வந்து 50 நாள்ல வெளியே வரும். அந்த மாதிரி இருக்கு, ஃபிக்ஸட் கிடையாது. ஆமா, நான் போன வீடியோல சொன்னது வந்து எம்பரர் பென்குயின், அதை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு ஆண் பென்குயின் வந்து முட்டையை பார்த்துக்கும், அந்த முட்டை வந்து பொறிக்கிற வரைக்கும் முட்டையை பார்த்துக்கும். பெண் பென்குயின் தான் சாப்பாடு. ஏன்னா அந்த அண்டார்டிகாவுல இது இருக்கக்கூடிய இடம் பனிப்பாறைகள் நிறைந்த இடத்துல இருக்கும். கடல் கிட்டத்தட்ட 50 இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அப்படியான அப்ப பெண் பென்குயின் வந்து போயிட்டு வர்றதுக்கே 2 மாசம் ஆயிரும், போய் அங்க போய் சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்கு. சரி, ஒருவேளை வரலன்னா இப்ப பெண் பென்குயின் போயிருக்கு, அது வாட்டுக்கு வராம அங்கேயே இருந்துருச்சுன்னா இங்க நமக்கு சாப்பாடு நல்லா கிடைக்குது அப்படின்ட்டு. இதுதான் இயற்கையின் கொடூரம் ப்ரோ. ஏன்னா இப்ப அது போகுது இல்ல, அது வரலன்னா ஆண் பென்குயின் வந்து அப்படியே காத்துதான் இருக்கும் 2 மாசம் வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த முட்டை பொறிக்கும்ல, குஞ்சு வந்துரும்ல, வந்ததுக்கு அப்புறமாவும் அது வெயிட் பண்ணும் அம்மாக்காக. அதே மாதிரி இதுவும் வந்து மனைவிக்காக வெயிட் பண்ணும். இப்ப அந்த ஒரு பெண் பென்குயின் வந்து வரவே இல்லை, அது அந்த பக்கம் வந்து வரும்போதே வேட்டையாடப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோம் வேற உயிரினத்தினால. இப்ப என்ன பண்ணும்னா ஆண் பென்குயின் இருக்குல்ல, அது அதனுடைய தொண்டையில இருந்து ஒரு ஹார்மோன் வந்து சுரந்து அதன் மூலமா ஒரு சீஸ் மாதிரியான ஒரு இது வந்து வரும், ஒரு திரவம் வந்து சீஸ் மாதிரி இருக்கும். அது வந்து ப்ரோலாக்டின் அப்படின்ற ஹார்மோன்னால வரக்கூடியது. அதுதான் வந்து கிராப் மில்க் அப்படின்னு, அந்த அசஃபகஸ் அப்படின்ற தொண்டையில இருந்து வர்றனால அந்த ஒரு பாலை வந்து அந்த குஞ்சுக்கு வந்து ஆண் வந்து கொடுக்கும். ஏற்கனவே 2 மாசம் வந்து அந்த ஆண் பென்குயின் வந்து பட்டினியாக இருந்திருக்கும். அப்படி இருந்தாலும் தன்னுடைய குஞ்சை காப்பாற்றணும், இன்னும் 2-3 நாள் ஆகும் போல அந்த பொண்ணு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி இது வாயை திறந்துரும். வாயை திறந்த உடனே அந்த குஞ்சு வந்து அதனுடைய வாய்க்குள்ள தலையை விட்டு அந்த தொண்டையில இருந்து அந்த திரவத்தை வந்து குடிச்சு உயிர் வாழும். இது வந்து அதிகபட்சமே 7 இருந்து 10 நாள் தான் அந்த ஆண் பென்குயின்னால இந்த பாலை கொடுக்க. அதுக்கப்புறம் அதுக்கே சக்தி இருக்காது. ஏன்னா இப்போ 40 கிலோ இருக்கக்கூடிய பென்குயின் வெறும் 20 கிலோக்கு வந்திருக்கும் 2 மாசம் சாப்பிடாம. அப்படி இருந்த போதும் தன்னுடைய குஞ்சை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய உடலை வறுத்து அதன் மூலமா ஒரு திரவத்தை அந்த குஞ்சுக்கு கொடுக்கும். இப்ப அதுக்கு மேலேயும் வரல அப்படின்னா ரொம்ப கொடூரமான ஒரு முடிவை அந்த ஆண் பென்குயின் எடுக்கும். என்னன்னா அடுத்த வருஷமாச்சு ஒரு நல்ல குஞ்சை வந்து வளர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குட்டி பாப்பாவை அப்படியே விட்டுட்டு இது சாப்பாடு தேடி போயிடும். ஏன்னா இதுதான் பிராக்டிக்கல். இப்ப 2 பேருமே அதே இடத்துல இருந்தா 2 பேருமே வந்து செத்து போயிடுவாங்க. ஒருத்தராவது பொழைச்சாதான் அடுத்த வருஷம் அதனுடைய சந்ததியை வந்து வளர்த்தெடுக்க முடியும், அதனுடைய பரம்பரையை. அதனால அந்த ஆண் பென்குயின் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான், ரொம்ப முடியாது கடைசி சூழ்நிலை தான் வலி, கடைசி சூழ்நிலை. இன்னொன்னு என்னன்னா ரொம்ப கஷ்டத்துலதான், அது மன போராட்டத்துலதான் அந்த குஞ்சை விட்டுட்டு அது ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே போயிடும். இந்த குஞ்சு வந்து வேற வழி இல்லை, அந்த கடும் குளிர்லையும் பசியிலையும் வந்து அப்படியே மாண்டு போயிடும். இப்போ ஒரு சந்தேகம், இந்த இடத்துல இந்த குட்டி தனியா இருக்குல்ல, இந்த குட்டியை வேற ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆண் பென்குயின் எடுத்து வளர்க்குமா? வளர்க்க முடியாது. ஏன்னா நான் சொன்னேன்ல, ஒரு பென்குயின் போய் சாப்பாடு எடுத்துட்டு 100 கிலோமீட்டர் தள்ளி மறுபடியும் வர்றதுக்கே சில நாட்கள் ஆயிரும். வந்தாலும் அது தனக்கு சாப்பிட்டு வந்துடும், மிச்சத்தை குஞ்சுக்கு தான் கொடுக்க முடியும், புருஷனுக்கே பத்தாது. அப்ப புருஷங்காரன் போனா அவனும் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி கொண்டு வரும்போது அந்த குஞ்சுக்கு மட்டும்தான் கொண்டு வர முடியும்.
பொண்ணுக்கு வந்து கிடைக்காது, மறுபடியும் அது போகும். அப்படி இருக்க ஒரு குஞ்சை வளர்க்குறதே அவ்வளோ கஷ்டமா இருக்கும்போது எப்படி அடுத்தவங்க தான் வந்து தத்தெடுக்க? இப்போ ஒரு டவுட். இப்போ அந்த நீங்க சொன்னீங்கல்ல, ஓகே, நீங்க சொன்ன எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை பெண்குயின் அப்படி சாப்பாடு தேடி போகல, அதோட ஃப்ரெண்டு வந்து தவறிடுச்சுன்னு இந்த பெண்குயினுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து அந்த குடும்பத்துக்கு சேர்த்து சாப்பாடை எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த இயற்கையின் அதனுடைய அமைப்பே வந்து ஒத்த ஆளுக்கு தான் கொண்டு வர முடியுமே. ஸோ அது எக்ஸ்ட்ராவா வந்து கொண்டு வர முடியாது. அப்படியே பிரிச்சு கொடுத்தாலும் உணவு பத்தாது. அப்ப 2 குட்டியும் செத்து போயிடும். அதுக்கு ஒன்னாச்சு பொழைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிதான் இந்த பெண்குயின்கள் வந்து நடக்கும். ஸோ இப்படி தான் நான் சொன்னது. அந்த ஆண் பெண்குயின் வந்து பால் கொடுக்கறதுனா என்ன, பெண்குயின் வரல அப்படின்னா தன்னுடைய குஞ்சுக்கு தன்னுடைய தொண்டையிலிருந்து கிராப் மில்க் அப்படின்றத வாயை திறந்து காமிக்கும். அப்போ அந்த குஞ்சு வந்து தொண்டையிலிருந்து அதை வந்து உறிஞ்சி எடுக்கும். இதுதான் வந்து ஒரு ஆண், இந்த ஒட்டுமொத்த இந்த உலகத்திலேயே ஒரு ஆண் பால் கொடுக்கறது அப்படின்னா அது மட்டும்தான் இல்ல. இப்படி சொல்ல முடியாது. பெண்குயின்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்காது. இதுல வந்து ஆண் பெண்குயின் வந்து கொடுக்கும். ஆனா சில புறா இனங்கள் இருக்கு. புறாக்கள்ல பீஜன் இருக்குல்ல, புறாக்கள் வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த கிராப் மில்கை வந்து அதனுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்கும் தான். அது புறா இனங்களுக்கே உண்டான ஒரு தனித்துவம். இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் இதனுடைய அடிதடி, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இதை வந்து அதாவது இந்த இனச்சேர்க்கை எப்படி நடக்கும் இதுல. இப்ப நான் சொன்னேன்ல, சிலது வந்து குழி தோண்டி வாழும். அந்த மாதிரி வாழக்கூடியதுக்கு பக்கத்திலேயே கடல் இருக்கும், குளிர்ச்சியான கடல். ஸோ அதனால அதுக்கு அடிக்கடி உணவு கிடைக்கும். அந்த ஷிஃப்ட் முறையில 2 மணி நேரம் இது போயிட்டு அடுத்து இன்னொன்னு போகும். இந்த மாதிரி அந்த குஞ்சை வந்து ஈஸியா வளர்த்து எடுத்துருவாங்க. அப்புறம் என்னன்னா, பெண்குயின்களை பொறுத்த வரைக்கும் உப்பு தண்ணியை வந்து குடிச்சு உயிர் வாழும். அது உப்பு தண்ணியை குடிச்சாலும் அதனுடைய கண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மூக்கு மேல, அந்த பகுதியிலிருந்து உப்பு மட்டும் தனியா ஃபில்டர் ஆயிரும். நல்ல தண்ணி மட்டும் அதை குடிச்ச மாதிரி ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு RO வாட்டர் அதை குடிக்கிற மாதிரி குடிச்சிரும். ஸோ எனக்கு இப்போ ஒரு சந்தேகம், நீங்க சொல்லி முடிங்க, நான் அடுத்து கேட்கிறேன். இந்த மாதிரி வந்து பெண்குயின்கள் வந்து பண்ணுது. அதே மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருந்தாலும் இந்த குட்டிகளை பாத்துக்கிறது அப்படின்னு எல்லாத்துக்குமே பொதுவானதுதான், ஒரே மாதிரி. ஆனா இந்த எம்பரர் பெண்குயின் மட்டும் தான் தியாகம் பண்ணுது. அந்த ஆம்பளை பெண்குயின் மட்டும் 2 மாசம் பார்த்துக்கும், பட்டினி கிடக்கும். அதுக்கப்புறம் அது போயிட்டு சில நாட்கள்ல வந்துடும், பொண்ணும் போயிட்டு சில நாட்கள்ல வரும். இந்த மாதிரி வந்து ஆண் பெண்குயின் ஒருவேளை வரலன்னா பெண்குயின் என்ன பண்ணும்? அப்பவும் அதே விஷயம் தான் நடக்கும். அந்த குஞ்சை வந்து வேற வழி இல்லாம விட்டுட்டு அந்த பெண்குயின் மட்டும் உணவு தேடி போயிடும். அதாச்சும் உயிர் வாழ்ந்தாதான் அடுத்த வருஷமாச்சு இனச்சேர்க்கை பண்ணி இன்னொரு குஞ்சை வந்து வலுவா வந்து பெத்தெடுக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும். எனக்கு இப்ப அந்த டவுட், பெரிய டவுட், இது எல்லாத்துக்குமே இருக்கும். பெண்குயினுக்கு ஏன் பெண்குயின் பேர் வந்துச்சு? பெண்குயின் ஒருவேளை பெண்குயின் அழகா இருக்கிறதுனாலதான் பெண்குயின் அப்படின்னு வச்சிருக்காங்களா? இல்ல, அப்படி இல்ல. இதுல பெண்குயின் அப்படின்னா அதனுடைய ஸ்பெல்லிங்கே இருக்கும், அந்த லெட்டர்ஸ். பெண் அப்படின்றது நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம்னா, பெண்ணுன்னா ஒரு பொண்ணை குறிக்குது, குயின் அப்படின்னா ராணியை குறிக்குது. ஆனா அப்படி கிடையாது, பெண் குயின் அப்படின்னு தானே இருக்கு. இப்படி இந்த பேர் வர்றதுக்கு சில காரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து லட்டின்ல பிங்குவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. சோ இந்த வார்த்தை வந்து ஃபேட், அதாவது கொழுப்பை குறிக்குது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது வந்து ஃபேட்டியா இருக்கும்ல, கொழுப்பு, அந்த குளிர். ஆமா, அதுக்காக இதுக்கு வந்து இந்த பெங்குயிஸ் அப்படின்னு பேர் வச்சு காலப்போக்குல பெண்குயின் அப்படின்னு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் வந்து வெல்ஸ், இது வந்து பரவலா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வெல்ஸ் மொழியில வந்து பெண் அப்படின்னா தலை அப்படின்னு அர்த்தம், வெண் அப்படின்னா வெள்ளை அப்படின்னு அர்த்தம். அப்ப வெள்ளை தலை, இது வந்து அந்த காலத்துல இந்த மாலுமிகள்லாம் இருப்பாங்கல்ல, கப்பல்ல போகும்போது அங்கங்க இந்த மாதிரி பறவைகள் சிலது தலை வெள்ளையா இருக்கும். அதை பார்க்கும்போது அதுக்கு வந்து இந்த மாதிரி பெண்குயின் அப்படின்னு பேர் வச்சதாகவும், அது காலப்போக்குல எந்த பெண்குயின் இனத்தை பார்த்தாலும் அது நிறத்தை பார்க்காம அது என்ன, அதுக்கு இனத்துக்கே இந்த பேர் தான் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் பெண்குயின் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சதா இருக்கு. ஆனா இது எதுவுமே வந்து உறுதிப்படுத்தப்படலை. நீங்க சொல்ற மாதிரி பெண்குயின் அப்படின்னு சொல்லி அந்த பேர் வர்றதுக்கு ஒரு இதுதான் வந்து கான்கிரீட்டான ரீசன் அப்படின்னு சொல்லி இது ஒரு விதமா இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், வாய்ப்பா இருக்கலாமே ஒழிய இதுதான் அக்யூரேட் அப்படின்னு வந்து கிடையாது. இந்த மாதிரி பார்த்தோம்ல. இன்னொரு வீடியோல வந்து நிஜத்துல நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்க்கலாம்.
இந்த வீடியோல பார்த்ததும் கண்டிப்பா நிஜமா தான் நடந்திருக்கும். அதான் நிஜமா நடந்ததுதான் இது எல்லாமே கூட. ஆனா இது எல்லாமே அடிப்படை குணங்கள். இப்படிதான் நடக்கும். லைஃப் ஸ்டைல், பெண்குயினோட லைஃப் ஸ்டைல் பார்த்திருக்கோம். நான் சொல்றது வந்து உண்மையிலேயே இப்ப கூட ஒரு பெண்குயின் வந்து தனியா போய் இதுல பார்த்தோம்ல, அந்த மாதிரி சில சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல பெண்குயினை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பாத்தாம்பா இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்காக அடிச்சுக்கிறியப்பா, அதாவது எதை நினைச்சு கவலைப்படன்னு தெரியல. ஒண்ணு என்னடானா பெண்ணுக்காக அடிச்சுக்கிடுது, இன்னொன்னு என்னடானா அம்மா வரல, அதனால நான் வந்து என் குஞ்சை வந்து நான் அப்படியே விட்டுட்டு அப்படியே அது போகுதுன்னு இருக்கு. ஏன்டா இப்படி இருக்க, ஒரு மாதிரி நீ நல்ல வேண்டாம், நல்லா இருடா, என்ன இருந்தாலும் பாத்துக்கிறோம். அடுத்த வீடியோல கண்டிப்பா நடந்த விஷயங்களை வந்து பார்ப்போம். தேங்க்யூ.